ஹே மீனம்மா, உன்னை பற்றி பிரவச்சனம் பண்ணும்போது, அதாவது உன்னை பற்றி பேசும்போது இன்பமாக இருக்கு. ஆனால் அதை விட ஆனந்தமாக இருக்கிறது எது தெரியுமா? எனக்கு உன்கிட்டயே பேசுறது. உன்னை பற்றி பேசுறது இன்பமாக இருக்கு. ஆனால் உன்கிட்டயே உட்காந்து நான் கதை பேசிகிட்டு இருக்கேனே, அது இன்னும் ஆனந்தமாக இருக்குது. நீயும் என்கிட்ட பேசுறது என்னால் உணர முடியுது. ஆனால் என்ன, நான் பேசுகிறேன் இப்படி வளவளவளான்னு பேசுகிறேன். அதுக்கு ஒரு சவுண்டு வெளியில் கேட்குறது. நான் பேசுகிறது இப்போ ரெக்கார்ட் பண்ணினேன்னு வச்சுக்கோ, இல்லை ஏதாவதுன்னா எனக்கு காதில் விழுறது. ஆனால் நீ பேசுறது இந்த மாதிரி இல்லை. ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ காற்று மூச்சு விட்டுட்ருக்கேன்ல, அதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி நீ என்னோட பேசுகிறத எனக்கு ஃபீல் பண்ண முடியுது மீனாட்சி. இல்லைன்னா எனக்கு எப்படி என் வாயிலிருந்து இதெல்லாம் வரும்? எத்தனை ஜென்மத்தில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். நான் உன்னை பற்றி எனக்கு தெரியாதே. ஏன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு இதெல்லாம் தெரியாதே. அப்போ நீ என்கிட்ட பேசி எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தானே எனக்கு இது வருது. அதை என்னால் உணர முடியுது. ஆனால் வித்தியாசம் என்னென்னா, அதான் நான் வார்த்தைகள் ஒலி மூலமாக பேசுகிறேன், நீயோ சமிக்ஞை செய்கிற. என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை, ஆனால் ஏதோ சொல்கிறேன் என்கிட்ட அப்படிங்கிறதுனால உணர முடியுது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா என்கிட்ட பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் அம்மா என்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிறதே மனசுக்கு போதுமானதாக இருக்கும். இதுவும் அது மாதிரி தானே வச்சுக்கோ. ஏன் நீ என்கிட்ட பேசுறது. தேங்க்யூ மீனாட்சி. உனக்காக உன்கிட்ட எத்தனை கோடி ஜீவராசிகள், மனிதன் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜீவராசிகள் வரும்போது என்கிட்டயும் நீ பேசுறிய மீனாட்சி. இந்த மனுஷங்க தான் அவங்களுக்கு அவங்களே தெய்வம்னு நினைப்பு, பேச மாட்டாங்க. போனா போட்டோம், நீ என்னோட பேசும்போது வேற யார் தான் என்னோட பேசலைன்னா எனக்கு என்ன நஷ்டம் ஆகிடும்? ஆனால் எனக்கு கூடவே பயம் இருக்கு. என்ன தெரியுமா? எனக்கு இதனால் கர்வம் வந்துடக்கூடாதே. மீனாட்சி சொக்கனே என்னோட பேசிகிட்டே இருக்காங்க, என் கூடவே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வேறு யார் என்னோட பேசலைன்னா பேசினா எனக்கு என்ன நஷ்டம் என்ன போகுது? ஒன்றும் இல்லை. ஆனால் கூட ஒரு பயம், அதில் எனக்கு கர்வம் வந்துடக்கூடாது. எனக்கு எப்பவும் கர்வம் இல்லாமல் நீ தான் கவனிக்கிற வேலையையும் சேர்ந்து செய்யணும். அப்படி வந்ததுன்னா என் மண்டையில் அப்படி வை நீ, அப்படி அதான் எழுதியிருக்க. அப்படி வந்தாலும் என் மண்டையில் நீ நங்குன்னு ஒரு கொட்டு வச்சிடணும். சரியா மீனா? ஏன்னா என்ன நீ எப்பவுமே கவனிச்சுட்டே இருக்கணும். எனக்காக இவ்வளவு இறங்கி வரும் உனக்கு ஏதாவது தரணும். முதல்ல வந்த உனக்கு உட்கார இடம் தரணும். எனக்காக தானே நீ வர்ற. உனக்கு என்ன போக்கிடம் இல்லாமையா, இடம் இல்லாமையா என்கிட்ட வர? எனக்காக தான் நீ இறங்கி வர. அதனால் நீ எனக்குள்ளேயே வந்துடு மீனாட்சி. உனக்கு என் சரீரத்துக்குள்ள, என் சரீரம் நான் சொல்கிறேனே அதையும் நீ தான் எனக்கு கொடுத்துருக்க. இருந்தாலும் சொல்கிறேன், நீ தராத ஒன்றுன்னு எனக்கு என்ன தான் இருக்குது சொல்லு. இந்த ஜென்மத்தையே நீ தான் தந்திருக்க ஜனனி மீனாட்சி. சரி, இருந்தாலும் சொல்கிறேன், என்னோட சரீரத்துக்குள்ள, இந்த சரீரத்தை நீ தானே தந்திருக்க, அதுக்குள்ளே நீ உட்காந்துக்கோ. உனக்கு நான் இடம் தரேன். நான் என்ன தரேன்னு சொல்கிறது, நீயே எடுத்துக்கோ. ஆனால் உனக்கு பிடிச்ச இடமா இது அப்படின்னு எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே, இந்த சரீரத்துக்குள்ளே நிறைய குப்பை, சாக்கடை, அசுத்தம் எல்லாம் இன்னும் இருக்கின்ற இடம்தான் இது. நிறைய குப்பை, சாக்கடை, துர்நாற்றம், சேறு, சகதி, அசுத்தம் எத்தனையோ இந்த சரீரத்துக்குள்ள, இந்த மனசுக்குள்ள, மூளைக்குள்ள நிறைய இருந்தது, இன்னமும் இருக்கு. அப்படிப்பட்ட இடம் உனக்கு பிடிக்குமா? சுத்தம் பண்ணாலும் நாத்தம் இன்னும் வீசத்தானே செய்யுது. வாசனை திரவியங்கள் போட்டு அதை மறைக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மீனாட்சி, நீ வந்துட்டேன்னா உன்னுடைய இருப்பே அந்த இடத்துல எல்லாத்தையும் நல்லதாக மாற்றிடும். அதுக்கு நீ மனசு வச்சா போதும். என்னுள்ளத்தில் நீ நித்தியமாக இருக்க, உன்னு உள்ளன்னு நினைக்கணுமேம்மா மீனம்மா. நான் மட்டும் நினச்சி என்னம்மா பண்ணுறது? நான் உன்னை கட்டாயப்படுத்த முடியுமா? உனக்கா தானாக விருப்பம் வரணும். உனக்காக இந்த இடத்தை சுத்தமாகவும் ஒழுங்குபடுத்தவும் செய்கிறத விட நீ இந்த எனக்குள்ள இடத்துக்கு வந்துட்டாலே சுத்தமும் ஒழுங்கும் தானே ஆகிடும். ஏன்னா அதை நீயே பண்ணிடுவ.
என் மேலே எனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட உன் மேலே எனக்கு இருக்கும் நம்பிக்கை ஜாஸ்தி. ஓகே, இஃப் யூ கான் டிசிப்ளின் யோர் செல்ஃப், கிவ் யோர் செல்ஃப் டு சம்படி ஹூ கேன் டிசிப்ளின் யூ அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்ட வாக்கியம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இஃப் யூ கான் டிசிப்ளின் யோர் செல்ஃப், கிவ் யோர் செல்ஃப் டு சம்படி எல்ஸ் ஹூ கேன் டிசிப்ளின் யூ. உன்னை டிசிப்ளினாக பண்ணிக்க முடியல அப்படின்னா உன்னை யார் டிசிப்ளினாக பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட உன்னை கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறது இந்த இங்கிலீஷ் ப்ராவர்பை. அது ப்ராவர்பா சம் கோட்டா ஏதோ ஒன்று. ஆனால் நான் இன்னும் இதில் ஒரே ஒரு வார்த்தையை கரெக்ஷன் பண்ணட்டுமா? கிவ் யோர் செல்ஃப் டு சம்படி ஹூ கேன் டிசிப்ளின் யூன்னு சொல்கிறத விட டிவோட் யோர் செல்ஃப் டு சம்படி ஹூ வில் டிசிப்ளின் யூ, ஹூ கேன் டிசிப்ளின் யூ அப்படி சொல்லலாம். கிவ் அப்படிங்கிறதுக்கும் டிவோட் அப்படிங்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குன்னு ஏதோ எனக்கு ஒரு தோன்றது. சரி, ரைட்டு, இன்னும் சொல்கிறேன் மீனாட்சி, இன்னும் இருக்குது, முடிவுக்கு வந்தாச்சு.